Hi friends, welcome back to our Techimings Technology YouTube channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன டாபிக் கவர் பண்ண போறோம் பாத்தீங்கன்னா இன்ஹெரிட்டன்ஸோட செகண்ட் டைப்பான மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். நம்ம ப்ரீவியஸ் வீடியோல வந்துட்டு சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ்னா என்ன அப்படின்ட்டு பார்த்துருந்தோம். ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்ட்டா நீங்கள் அதை பார்த்ததுக்கப்புறம் இதை பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து டீட்டெயில்டாக புரியறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ வீடியோவை ஃபுல்லாகவே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரிட்டு இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லியிருந்தோம் அப்படின்னா ஒரு ஜெனட்டிக் ஃபார்மேஷன். தட் மீன்ஸ் என்னன்ட்டா ஒரு சர்க்குலராக நடக்கக்கூடிய விஷயங்கள். அண்ட் தென் நம்ம இன்ஹெரிட்டன்ஸை வந்து ஜாவாவில் ஏன் யூஸ் பண்ணுறோம், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ஏன் யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா கோட் ரீயூசபிலிட்டி இதுதான் அதோட வந்து ஒரு மெயின் அட்வான்டேஜஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு நம்ம மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ்லாம் என்ன அப்படின்ட்டா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சூப்பர் கிளாஸ் சப் கிளாஸஸ் வச்சு க்ரியேட் பண்ணக்கூடியது தான் இன்ஹெரிட்டன்ஸ். அதுக்கு வந்து நம்ம அக்சஸ் மாடிஃபையர் போட்டு வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் பண்ணுவோம். ஸோ இப்போ இன்றைக்கி வந்து மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸில் வந்து ஒரே ஒரு பேரண்ட் கிளாஸ் ஒரே ஒரு சைல்டு கிளாஸ் தான் இருக்கும். ஸோ அது வந்து நம்மளுக்கு அவங்களுக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயங்களை வந்துட்டு பண்ணக்கூடியது தான் நம்மளுக்கு சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ். இப்போ நம்ம மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸில் என்னன்ட்டா ஒரே ஒரு பேரண்ட் கிளாஸ் ஆனால் வந்துட்டு சப் கிளாஸஸ் எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். கரெக்டாக சொல்லணுன்ட்டா இப்போ ஒரு தாத்தா இருக்காங்க, தாத்தாக்கு கீழே அப்பா இருக்காங்க, அப்பாவுக்கு கீழே பையன். ஸோ இந்த மாதிரி ஒன்றுக்கு மேலே தட் மீன்ஸ் மோர் தேன் ஒன் சப் கிளாஸஸை வச்சு க்ரியேட் பண்ணக்கூடியதுக்கு பேர் என்னன்ட்டு பார்த்தீங்கன்னா மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்ட்டா இப்போ வந்து இப்போ நான் இருக்கேன்னா எனக்கு மேலே என்னோடய பேரண்ட்ஸ், அவங்களுக்கு மேலே அவங்களோட பேரண்ட்ஸ். தட் மீன்ஸ் எனக்கு கிராண்ட் பேரண்ட்டு. இப்போ எனக்கு வந்துட்டு யார் யாரோட ப்ராப்பர்ட்டிலாம் வந்துட்டு எனக்கு அக்சஸ் பண்ணிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. என்னோடய கிராண்ட் பேரண்ட்டோட ப்ராப்பர்ட்டியை எங்கள் மம்மி டேடியும் அக்சஸ் பண்ணிக்கலாம், நானும் அக்சஸ் பண்ணிக்கிறதுக்கு ரைட்ஸ் இருக்குது. அண்ட் தென் என்னோடய பேரண்ட்ஸ் ஓனாக கெயின் பண்ண ப்ராப்பர்ட்டியை நான் அக்சஸ் பண்ணிக்கிறதுக்கும் எனக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ என்னால் யார் யாரோடதெல்லாம் பண்ண முடியும், என்னோட கிராண்ட் பேரண்டோடதையும் பண்ண முடியும், என்னோட பேரண்டோடதையும் பண்ண முடியும். ஸோ தென் என்னோட ஓன் ப்ராப்பர்ட்டி. இந்த மாதிரி என்னால் மோர் தேன் ஒன் ப்ராப்பர்ட்டியை வந்து அக்சஸ் பண்ண முடியுது அப்படின்ட்டா நம்ம வந்து அந்த மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் வச்சு பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கோட் லெவலில் வந்துட்டு எப்படி வந்து மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ்க்கு வந்து சின்டாக்ஸ் எழுதுவோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா கிராண்ட் பேரண்ட்டுக்கு ஒரு கிளாஸ் எழுத போகிறோம். ஓகேங்களா? இப்போ கிராண்ட் பேரண்ட் அப்படிங்கிறவங்க தான் நம்மளுக்கு வந்து பேரண்ட், தட் மீன்ஸ் சூப்பர் கிளாஸ். ஓகேங்களா? ஸோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஒன். அண்ட் தென் அவங்களுக்கு கீழே முதல்ல சப் கிளாஸ் ஒன்று எழுதுகிறோம். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, எக்ஸ்டர்ன் கீவேர்ட் போட்டு சூப்பர் கிளாஸோடதை வாங்கி வச்சுப்பாங்க. அண்ட் தென் இந்த சப் ஒன் கிளாஸோடதை சப் டூவில் நம்ம வாங்க போகிறோம். இப்போ நம்ம சப் டூ கிளாஸஸ்க்கு வந்து எக்ஸ்டர்ன் கீவேர்ட் போட்டு வாங்கும்போது சப் ஒன்னோடதும் வரும் அண்ட் தென் சூப்பர் கிளாஸோடதும் நம்மளுக்கு வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு கிளாஸால் மல்டிபிள் கிளாஸஸ் வந்து அக்சஸ் பண்ண முடியுது. இதனால நமக்கு என்ன பெனிஃபிட்லாம் யோசிச்சு பாருங்கள். இப்போ அடிக்கடி வந்து நம்ம நிறையா கோட்ஸ் வந்து ரிட்டனாக எழுதிட்டே இருக்க வேண்டாம். அதுக்கு பதிலாக ஜஸ்ட் அந்த நேமை போட்டு எக்ஸ்டர்ன் கீவேர்ட் போட்டு நம்ம ஜஸ்ட்டு கால் பண்ணிட்டோம்னாலே அவங்களோட ஃபங்க்ஷன் மெத்தட்ஸ்லாம் நம்மளுக்கு என்ன ஆகிடும், அக்சஸ் பண்ணிக்க முடியும். இப்போ ரியல் வேர்ல்டில் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டா என்னென்னா நம்ம அக்சஸ் மாடிஃபையர் போட்டு யூஸ் பண்ணுறோன்ட்டு வைங்களேன். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி அக்சஸ் மாடிஃபையரில் வந்து பப்ளிக், ப்ரொடெக்டட், ப்ரைவேட்டுன்னு போட்டு வச்சுக்கலாம். இப்போ கிராண்ட் பேரண்ட்டோட ப்ராப்பர்ட்டிஸில் வந்துட்டு சில விஷயங்களை மட்டும்தான் வந்து சைல்டு அக்சஸ் பண்ண முடியும். சில விஷயங்களை வந்து ஓன் ப்ராப்பர்ட்டியாக அவர் யூஸ் பண்ணுறாருன்னா எப்படி கீவேர்ட் போட்டு யூஸ் பண்ணணும் உங்களுக்கு தெரியும். ஸோ பப்ளிக்காக உள்ளதை பப்ளிக்கும், ப்ரொடெக்டட் கொடுத்து சில விஷயங்களை ஸ்பெசிஃபிக்காக இந்த பர்சனுக்கு மட்டும் ஷேர் பண்ணால் போதும். அண்ட் தென் ப்ரைவேட்டில் வந்துட்டு அவங்க மட்டுமே யூஸ் பண்ணக்கூடிய என்ன பண்ணிக்கலாம், வச்சுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இப்போ கிராண்ட் பேரண்ட் கிளாஸில் வந்துட்டு அவரோட ஒர்க்கு வந்துட்டு அக்ரிகல்ச்சர்னு வச்சுக்கலாம். கிராண்ட் பேரண்ட் வந்துட்டு அக்ரிகல்ச்சர் ஒர்க் பண்ணுறாங்க. அதை வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, பப்ளிக்காக பண்ணுவாங்க. ஸோ பப்ளிக்குன்னு போட்டோடனே நம்ம என்ன பண்ணிடலாம், அது யார் வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வைங்களேன். ஸோ இப்போ வந்துட்டு பேரண்ட் வந்து ஒரு பேங்க் ரிலேட்டடாக ஒர்க் பண்ணுறாங்கன்னு வைங்களேன். ஸோ இந்த பேரண்ட்டால் என்ன பண்ண முடியும், அக்ரிகல்ச்சரையும் கற்றுக்க முடியும் அண்ட் தென் அவரோட ஓன் ஒர்க்கையும் அவர் பண்ணிக்க முடியும். ஓகேவா? அண்ட் தென் சைல்டு இருக்காங்க. இந்த சைல்டு வந்து ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டுன்னு வைங்களேன். ஸோ அவங்க வந்து என்ன பண்ண முடியும், இந்த அவர் பப்ளிக்குன்னு எழுதிட்டதுனால இந்த சைல்டு கிளாஸால் பேரண்ட் கிளாஸோடதையும் அக்சஸ் பண்ண முடியும், கிராண்ட் பேரண்ட் கிளாஸோடதையும் அக்சஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் தென் சைல்டு கிளாஸ்க்கே உரிய ஓன் யூனிக்கான விஷயங்களையும் அக்சஸ் பண்ண முடியும்.
ஸோ இப்படி தான் வந்து மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸை வந்துட்டு ஊப்ஸ் கான்செப்டில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், எக்ஸ்டர்ன் கீவேர்ட் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ப்ரோக்ராமில் எழுதும் போது என்ன ஆகும்ட்டா, இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரே ஒரு பேரண்ட் கிளாஸ் எழுதுனா போதும், அந்த பேரண்ட்டை நிறையா சப் கிளாஸஸ் அதுக்கு முன்னாடின்னு நிறையா சப் கிளாஸஸால் அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதனால் நம்மளுக்கு என்ன யூஸ் அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய சப் கிளாஸ்க்கு வந்து இந்த பிஃபோர் இருக்கக்கூடிய எல்லா கிளாஸஸோட கோடும் தேவைப்படுது. அப்படிங்கிறப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஜஸ்ட் அவங்களோட நேமை போட்டு அந்த கோடு எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதனால் நம்மளுக்கு நிறைய அட்வான்டேஜஸ் கிடைக்கும். தென் டைம் சேவ் ஆகும் அண்ட் தென் ஸ்பேசஸ் சேவ் ஆகும். ஸோ இதுதான் வந்து இன்ஹெரிட்டன்ஸோட அட்வான்டேஜஸ். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை நம்ம ப்ரோக்ராம் லெவலில் வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட்டு வரப்போகிற வீடியோஸில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ப்ரோக்ராம் ரிலேட்டடான கோர்சஸ் வந்து பண்ணணும் அப்படின்ட்டு உங்களுக்கு லைக்னஸ் இருந்ததுன்னா எங்களோட இன்ஸ்டியூட்டில் வந்துட்டு கோர்சஸ் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். நியூ பேட்ச் ஆல்சோ ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்ட்டா இது பற்றின என்கொயரி பண்ணுறதுக்கு நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எங்களோட ஹெச்ஆர் நம்பர் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்களுக்கு நீங்கள் கால் பண்ணிவிட்டு உங்களுக்கு லைக்கபிளான ஆன்லைன் ஆர் ஆஃப்லைன் பேட்சஸ் வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ப்ரோக்ராம் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் உங்களுக்கு இமீடியட்டாக உங்கள் மொபைலில் நோட்டிஃபிகேஷனாக வரணும் லைக் பண்ணிங்க அப்படின்ட்டா டெக்கிவிங்ஸ் டெக்னாலஜி யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆல்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனாக வரும். அந்தந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ ரிலேட்டடாக ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட் இருக்குது அப்படின்ட்டா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.